அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட் 30 மொபைல்ஸ். நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா i5 லேப்டாப் நல்ல ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷன்ல பேட்டரிலாம் இப்போ ஜஸ்ட் மாத்தி நல்ல பேட்டரி பேக்கப்லாம் இருக்கிற லேப்டாப். ஜஸ்ட் இது ரேட் சொல்லிடுறேன். ஜஸ்ட் 8900 ரூபீஸ் 8900 கொடுக்குறோம். இதுல என்ன ஸ்பெக் பார்த்தீங்கன்னா கோர் i5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6th ஜெனரேஷன் வரும். சொல்லிடுறேன். i5ல 6th ஜெனரேஷன் பாருங்க. i5 6300 CPU போட்டுருங்க. 2.40 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கு. RAM பார்த்தீங்கன்னா 8 GB RAM இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 1, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து 128 GB SSD ஸ்டோரேஜ் இருக்கு. ஆக்சுவலாக எஸ்எஸ்டியில் தான் வந்து OS இருக்குது. அதில் நல்லா ஸ்பீடாக இருக்கும். நல்லா ஸ்பீட் அந்த லேகோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஸ்லோவோ எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்வான்ஸான லேப்டாப் வரும். வைஃபை ப்ளூடூத் எல்லாமே இன்பில்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்விட்ச் இருக்கும். அப்புறம் வந்து மியூட் வால்யூம் இருக்கு. ஆக்சுவலாக வைஃபைல ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதுலேயே ஷார்ட்கட் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஆக்சுவலாக ஹெச்பி ப்ரோ புக்கு. இப்போதான் பேட்டரி ஜஸ்ட் மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக வாங்கி பேட்டரி கொஞ்சம் நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சார்ஜ் சரியா நிக்காத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். உடனே பேட்டரி மாத்தியாச்சு. இது கம்பேட்டபிள் பேட்டரி தான். நல்லா சார்ஜ் நிக்குது. சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்கு. இங்க கூட ஆக்சுவலா லைட்டா சின்னதா கொஞ்சம் லைட்டா அந்த என்ன சொல்றது, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிசு பிசு இருந்துச்சு சொல்லிட்டு ஸ்கின் போட்டிருக்கோம். வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்கின் எல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து மொத்தமா எடுத்து ஷாக் எடுத்தனால நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரீயா போட்டு கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல இங்க பாருங்க. இது கிராஃபிக்ஸ் கூட இருக்கு. இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் பாருங்க. ஜஸ்ட் 4 GB கிராஃபிக்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல அட்வான்ஸான லேப்டாப் தான். அது என்ன சொல்றது, ரொம்ப லோக்கல் லேப்டாப்போ இல்லாட்டி இது இல்லை. நாங்கள் டேலி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டேலி எம்எஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட டேட்டா என்ட்ரிக்கு அந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல லேப்டாப். ரேட் பெஸ்ட் ரேட், சூப்பரான ரேட். இந்த ரேட் ஆக்சுவலாக i5லாம் பார்த்தீங்கன்னா 12,000 அபோவ் தான் கன்ஃபார்மாக போடுவாங்க. இது i5 6th ஜெனரேஷன் லேப்டாப்பும் நல்ல க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. பேட்டரி சொன்ன மாதிரி புதுசு. பேட்டரி பேக்கப்பும் நல்லா நிக்குது. சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. ஜஸ்ட் 8900 ரூபீஸ் ஒன்லி லேப்டாப் தான். சார்ஜர் வேணும்னா கம்பேட்டபிள் சார்ஜர்னா 500 ரூபீஸ் வரும். ஒரிஜினல் சார்ஜர்னா 1000 ரூபீஸ் வரும். ஒரிஜினல் சார்ஜர் நம்ம கிட்ட ரெண்டுமே யூஸ்ட் இருக்கு. கம்பேட்டபிள்னா புதுசே கொடுத்துரும். புதுசே 500ல முடிஞ்சிடும். ஒரிஜினல்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட எஸ்பி சார்ஜர் இருக்குன்னா இதே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பரான கண்டிஷன். ரேட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ், லீஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு. ஜஸ்ட் 8900 ரூபீஸ் கொடுக்குறோம். டேப்பன் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இல்லாட்டி லேப்டாப் சீப் ரேட்லாம் வேணும்னா சேனலே வந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.